நீங்கள் தரகால் இருக்கீங்க, நீங்கள் அல்லாஹ் விட்டு வேறு யாரையோ வணங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை இஸ்லாத்துக்காக வர வேண்டும் என்பதற்காக ஹிக்மத்தோடு அவர்களை ஒன்று சேர்த்து அந்த நேரத்தில் நாங்கள் எத்தனை குடும்பத்தார் உறவினர்களுக்கு இந்த தாவா பணியை செய்திருக்கிறோம். முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு தாவா எடுத்து வைத்தார்கள் தெரியுமா? ஹீரா குகையில் வந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அந்த வசனம் நேரடியாக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு தான் வந்து சேர்ந்தது. மக்காவுக்கு அப்புறம் தான் போனது, முதல் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தது. முதல் இந்த இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி தான் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான். எந்த விதமான ஒரு பேச்சு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், கணவன் சொல்லிவிட்டான், உடனடியாக கீழ்ப்படிந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு முஸ்லிமான பெண்ணாக சஹாபியாக மாறிவிட்டார்கள். அந்த இஸ்லாமிய குடும்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வளர்த்தார்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அதிகமான வீட்டில் நடந்த சம்பவங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? மறுமை பற்றி தான் பேசுவார்கள். நீங்கள் ஹதீஸை எடுத்து பாருங்கள், மறுமை பற்றி வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் யார் அறிவிப்பாங்க தெரியுமா? அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த யார் தெரியுமா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கும்பொழுது அதிகமான பேச்சு எதை பேசுனாங்க? மறுமை பற்றி தான். ஹதீஸில் நம்ம படிச்சிருப்போமே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் எல்லா நபர்களும் ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் கேள்வி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்கள் பெண்கள் இருவரும் அப்படி தான் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னால் பெண்கள் உடைய மறைவான உறுப்புகள் ஆண்கள் பார்ப்பார்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நேரம் உடல் உறுப்புகளை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்காது. அந்த நேரத்தில் அந்த காமம், அந்த ஒரு வெறி, அந்த ஒரு ஆசை எதுவும் இருக்காது. என்னுடைய நிலைமை என்ன இருக்கும்? நான் எப்படி இந்த சொர்க்கத்தில் செல்லுவேன்? அப்படிதான் எல்லா மனிதர்களும் கதறுவார்கள். முன்னாடி 500 பெண்களும் துணி இல்லாமல் ஆடை இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்களை பார்க்காமல் என்னுடைய நிலைமை என்ன இருக்கும் என்று சொல்லிதான் கத்தி கதறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ எவ்வளவு மறுமையுடைய பயத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தை எடுத்து சென்றார்கள் என்று பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமதி குர்ஆனிலே கூறுகின்றான், 67வது அத்தியாயத்தில் சூரத்து தஹரீமுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நானும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், இவர்கள் எல்லாத்தையும் நான் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்காக